சுட்டாங்க போங்க நண்பர்களே, மூடு சுட்டாங்க போங்க. ஆக்சுவலா என்ன மாரி தான் உங்களுக்கும் தோணுதான்னு தெரியல. எனக்கு நேத்துல இருந்து ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, நேத்து சௌந்தர்யாக்கான ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருப்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு போனப்போ பிக் பாஸ் எல்லா பேரண்ட்டையும் கேட்கிற மாரி சௌந்தர்யாக்கான பேரண்ட்ஸ்ட்டே கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு யார் மேலயாச்சும் முரண்பாடு இருந்தா இப்ப நீங்க பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கேட்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது சௌந்தர்யாவோட அப்பா எடுத்த எடுப்புல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்க பொண்ணு மேல தான் எங்களுக்கு முரண்பாடு இருக்கு. மத்த எல்லாரும் சூப்பரா கேம் ஆடுறாங்க. எங்க பொண்ணு மேல தான் எங்களுக்கு நிறைய குறைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவர் அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு அடுத்த வேற யாராச்சும் பேரண்ட் வீட்டுக்குள்ள வந்து இதே மாதிரி சொல்லுவாங்களான்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நேத்து சௌந்தர்யா ஃபேமிலி வந்துட்டு போன பிறகு எனக்கு தெரிஞ்சு 3 ஃபேமிலி வந்துட்டாங்க. ஆனா எந்த ஒரு ஃபேமிலி இப்படி சொல்லவே இல்லை. எல்லா ஃபேமிலியும் ஜாலியா எல்லார்ட்டையும் முரண்பாடுகளை கொடுத்தாங்க. அந்த முரண்பாடுகள் தப்பான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு முரண்பாடுகள் தப்பு கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் அவங்க அப்பா அப்படி சொன்னதுல இருந்து இன்னொரு பேரண்ட் அப்படி சொல்லுவாங்களா, தன்னோட பொண்ணு இல்ல தன்னோட பையனை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலி வராங்க ஃபர்ஸ்ட். ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள அருண் அவர்களுக்கான ஃபேமிலி உள்ள வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அருண் அவர்கள் ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவங்க கொஞ்சம் அருண் அவர்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அருணோட ஃபேஸுமே சரியில்லை. ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்காரு. என்னால் கவனிக்க முடியுது. ஏன்னா பாவம் அந்த மனுஷன் 2 நாளாக அப்படி தான் உட்காந்துருக்காரு. நேற்று அன்சிதாவோட அண்ணன் செம்மையாக வச்சு செஞ்சிருப்பாப்ல. நீங்கள் வந்து அண்ணின்ட்டு அம்பிலாம் போல. இப்போ அதையும் தாண்டி இந்த ஏதோ ஒரு பேர் சொல்லியிருப்பாரு, சம பேருப்பா, கமல் சார் மூவிக்கான இதில் உள்ள ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு மாதிரி கமல் சார் மூவியா இல்லை ஏதோ சம்திங் ஏதோ மூவியில் உள்ள ஒரு சீன் அது செம்மையாக இருந்துச்சு. அந்த இது சொல்லும் போது எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, சேம் அதே பொசிஷனில் தான் இப்போ திருப்பி உட்காந்துருக்காரு. நல்லா கவனிச்சுனா தெரியும், சேம் அதே மாதிரி தான் உட்காந்துருக்காரு. மேபி எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஏதோ அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் ஆள் லோவாகி உட்காந்துருக்காரு எனக்கு தோணுது. இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு சொல்ல கடைசி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அப்படி உட்காந்துருக்கும் பிக் பாஸ் கேக்குறாரு, யார் மேலேயாச்சும் முரண்பாடு இருந்தா இப்ப நீங்க கேட்கலான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல அப்பா சொல்ற டயலாக் பாத்தீங்களா, கண்டிப்பா பிக் பாஸ் அது எப்படி இல்லாம இருக்கும்னு சொல்றாங்க. வேற லெவல் போக. அப்போ முரண்பாடுகள் கண்டிப்பா இருக்குது அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க என்னால ஒரு வித்தியாசத்தை கவனிக்க முடிஞ்சு, எல்லா பேரண்ட்டுமே முரண்பாடுகள் அப்படிங்கும்போது ஆப்போசிட்ல இருக்க நபர்கள் பண்ண விஷயத்தை மட்டுமே தான் வச்சு பேசியிருப்பாங்க. ஆனா அருண்கான ஃபேமிலி மட்டும் நல்லா கவனிச்சுனா தெரியும், அருண் அவர்கள் ஆல்ரெடி பண்ண விஷயத்தால அங்க ஒரு விஷயம் ரியாக்ட் ஆயிருக்கும்ல, அந்த விஷயத்தை தான் எடுத்து பேசுறாங்க. நல்லா கவனிச்சது. அங்க இருந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்காது. இங்க இருந்து போன அட்டாக்கு அங்க கவுண்டர் அட்டாக் வந்திருக்கும்ல, அந்த கவுண்டர் அட்டாக் தான் இங்க எடுத்து பேசுறாங்க. இதுல எடுத்த இடத்துல மஞ்சரி பார்த்து ஒன்று சொல்றாங்க. மஞ்சரோட பேரண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க. மஞ்சரோட பேரண்ட்ஸ் வந்து அருணை பத்தி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த பொம்மை டாஸ்க்ல மஞ்சரோட பொம்மையை வந்து அருண் வந்து கழுத்தை திருக்கி போட சொன்னான்னு சொன்னாங்களே, அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபன்னா தான் சொன்னான். நீங்கள் வந்து சீரியஸ் நோட்டில் எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சொல்லும்போது எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு, அது ஆக்சுவலாக ஒரு ஃபன்னாக சொன்ன விஷயம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பொம்மை டாஸ்கில் நான் கவனிச்ச வரைக்கும் அருண் அவர்கள் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு டீப்பான கான்வர்சேஷன், இந்த மாதிரி மஞ்சள் அட்டாக் பண்ண அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் கவனிக்கல. ஆனால் எனக்கு இங்கே மட்டும் தான் ரொம்ப நான் கவனிச்சேன். இது இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் நடந்துச்சா, சைக்கிள் அழுத்துற டாஸ்க்கு, அந்த டாஸ்க்கில் மட்டும் தான் அருண் அவர்கள் வந்து கொஞ்சம் மஞ்சரி மேலே செம்ம காண்டில் அவெல்லாம் இங்கே வந்து வச்சு செஞ்சிருவேன், ஓட் அவுட் அடிப்பேன் இந்த மாதிரி டைலாக் விட்டார். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பொம்மை டாஸ்கில் பெருசாக இந்த மாதிரி ஒரு ரகன் மோட்ல பேசி நான் கவனிக்கல. சரி, ஓகே, அவங்களுக்கான ஃபேமிலி அதை பாதிச்சிருக்கலாம். சும்மா ஃபன்னா பேசினா கூட மஞ்சரிக்கான ஃபேமிலியை வந்து அது பாதிச்சிருக்கலாம். அதனால அவங்க வந்து கேட்குறாங்க, தப்பே கிடையாது. அந்த விஷயத்தை இவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபன்னா தான் சொன்னா, நீங்கள் அந்த நோட்டில் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அடுத்த முத்துக்குமரன் மேலே ஒன்று வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, முத்துக்குமரன் உங்கள் மேலே ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல அருண் பண்ண ஆக்டிவிட்டியோ இல்லை அருண் பண்ண சில விஷயங்கள்னாலயோ என்னமோ தெரியல, நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் நான் ஏதாச்சும் செஞ்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு ஒன்று பேசுனீங்க. அதான் அந்த எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சலஸ் டீமன் டாஸ்க் நினைக்கிறேன். அந்த டாஸ்க்ல சும்மா அருண் வந்து முத்துக்குமரன் நோண்டிட்டே இருந்திருப்பாரு. அந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் மஞ்சரியும் முத்துக்குமரன் நினைக்கிறேன் அந்த சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, படுத்து கிடந்து. அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் டைலாக் விடுவார் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது ஏஞ்சல் டீமன் டாஸ்கா இல்லை என்ன டாஸ்க் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஒரு டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் தான் அதில் படுத்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் முத்துக்குமரன் சொல்லுவார், இவரெல்லாம் பண்றதை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, தாங்க முடியல, நான் ஏதாச்சும் அப்படி வர்ற கோத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு வெளியே போயிடலாமான்னு இருக்கேன், அப்படிதான் இருக்கு எனக்கு கோவம்னு சொல்லிட்டு மஞ்சரிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட மஞ்சரி அந்த இடத்துல தட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி பண்ணக்கூட அமைதியாருன்னு சொல்லி தட்டி விட்டுருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் எடுத்துட்டு வந்து அப்பா பேசுறாங்க. அது வந்து ரொம்ப உச்சமா தெரிஞ்சுப்பா, மேபி கோவத்தின் உச்சம்,
வலியின் உச்சம் அந்த மாதிரி எல்லா உச்சத்தையும் வச்சுக்கலாம். ஸோ உச்சமாக எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி போய் உட்காந்துருந்தான். ஏன்னா அந்த டைம் அருண் அவர்களும் சும்மா விடவே இல்லை. முத்துக்குமார் கேப்பில் கிடைக்கிற இடத்துலலாம் பிடிச்சி போட்டு அடிச்சிட்டு இருந்தார். சும்மா ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் மட்டுமே தான் முத்துக்குமாரன் அப்படி பஸ்ட் அவுட் ஆயிருந்தார். ஸோ அந்த விஷயம் தான் எடுத்து அவங்க அப்பா பேசுகிறாங்க. அது பார்த்தாலே நல்லாவே தெரியுது. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு அருண் அவர்களுக்கும் ரோஸ்ட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. ரோஸ்ட்டுங்கிறதோட சின்னதாக ஒரு அட்வைஸ் நான் என்ன சொல்கிறேன், இந்த வீட்டுக்குள்ள வந்து எடுத்தெடுப்பில் எப்போவுமே நம்ம ஆட்களை மட்டும் விட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்க அந்த 11 பேரை மட்டுமே நீங்கள் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறத விட நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன் உள்ளே இருக்கான்ல அவனை மேம்படுத்துறதா நல்லது நான் நினைக்கிறேன்ப்பா. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்லது. ஒரு பேரண்டாக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு மேம்படுத்தணும். அதுக்கப்புறம் குறைகளை சொல்லுங்கள், தப்புகளே கிடையாது. குறைகள் நீங்கள் சொல்லக்கூட நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ரைட்ஸும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் தேவையான ஒரு சில அட்வைஸை கொடுத்துட்டு வரணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ சௌந்தர்யா ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஆனால் சௌந்தர்யா போட்டு பொலன்னு பொழந்திருப்பாங்க. ஏன்பா சௌந்தர்யா ஃபேமிலிட்ட எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லையா? சௌந்தர்யா ஃபேமிலி நினச்சிருந்தா விஜய் விஷாலை கூட்டு சொல்லியிருக்கலாமே, என் பொண்ணு உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கா, நீ அதை ரொம்ப தப்பாக பேசின, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாமா? ஏன் சொல்ல? அது தேவையில்லை. இந்த இடத்துல வந்து திருப்பி அப்படி சொல்லி அவனை டவுன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இவ ஒரு சீனை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சுற்றி இருக்க எல்லாருமே விஷால ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபேமிலி இதெல்லாம் ஒரு கேம், ஓகேவா? இது எல்லாமே ஒரு கேம் தான். அதை கடந்து வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணி வராங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து ராணுக்கான ஃபேமிலியில் அவங்க அப்பாவும் சூப்பராக பேசினாங்க. தெரிஞ்சு அவங்க அப்பாவும் சூப்பராக பேசினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாவும் சரி அவங்க தங்கச்சியும் சரி பயங்கரமாக போட்டு எல்லாரும் பொழந்துட்டு இருந்தாங்க. அப்படி பொழந்துட்டு இருக்கும்போது கூட அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு வச்சு ரைட் இது எல்லாமே ஒரு கேம், நம்ம ஒரு ஷோக்குள்ளே விட்டுருக்கோம், அந்த ஷோ இப்படி தான் இருக்கும், அதனால் இதை நம்ம வந்து பார்த்து அனுசரித்து தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சவுந்தரட்டா சொல்லியிருப்பாங்க, நீ எதுவும் யோசிக்காதம்மா, நீ எங்கள் வீட்டு ஒரு பொண்ணு மாதிரி தான், ஓகேவா, நீ எதுவும் யோசிக்காத, நீ சொன்னது எங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் தெரிவிக்கிறோம் அவ்வளோதாமான்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த ஜெஃப்ரிட்ட போயிட்டு ஜெஃப்ரிட்ட கட்டி பிடிச்சி நீ வெளியே வா, என் பையனுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே நான் உனக்கும் பண்ணுவேன்ப்பா, நீ என் பையன் மாதிரி தான், கண்டிப்பாக வெளியே வா நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கட்டி பிடிச்சோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கிடைக்காதுங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னதான் அவங்க ஃபேமிலியில் மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி திட்டினாலுமே, ஆனால் ஜெஃப்ரி யாருமே திட்டல. அவங்க அப்பா தான் டேரெக்டாக இருந்துச்சு, நீ கில்ட்டாக இருக்காதப்பா, நீ அடிச்சு அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அது ஒரு மாதிரி கேமில் இருந்தாலுமே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே அதை நாங்கள் கேமுன்னு எடுத்துக்கிட்டோம், ஓகேவா, நீ அது கில்ட்டில் இருக்காத, கண்டிப்பாக வெளியே வா, நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம், உனக்கு நாங்கள் எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகள் யார்கிட்டருந்து வராதில்ல, அது இவ்வளோ பெரிய மனுஷன்ட்டு வருமா சொல்லுங்கள்? அந்த மனுஷனை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கே தெரியும், நானுக்கான பேக்ரவுண்ட் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்க ஒரு மனிதர் வந்து டக்குன்னு ஜெஃப்ரி பார்த்து வா உனக்கு நான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஃபேமிலியும் பேசுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த இதில் அருண் அவர்களுக்கான ஃபேமிலி வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ அந்த அருண் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்கன்னு சொன்னாங்களா, உங்களை எங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நாளைக்கு நண்பர்களே, நாளைக்கு ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடறீங்க. நாளைக்கு வீடு மொத்தமாக கலகலன்னு தான் இருக்கும். பல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வருவாங்க, பல பேருக்கான ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த வீடு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்கும்னா எனக்கு தெரியல, ஓகேவா? இன்றைக்கி எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நான் முத்துக்குமரனுக்கான ஃபேமிலி, ஜெஃப்ரிக்கான ஃபேமிலி, ஜாக்லின்கான ஃபேமிலிலாம் வர்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அருண் அவர்களுக்கான ஃபேமிலி வர காலையில் ஃபஸ்ட்டாக வரான்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச எபிசோட் பயங்கர ஃபயராக இருக்கும், ஓகேவா? நீங்கள் எதிர்பார்த்த நிறைய பேர் வருவாங்க, எதிர்பார்க்காத சில பேர் வருவாங்க. ஸோ ஈவினிங் அப்புறம் அது யார் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். நான் ஓரளவு என்கிட்ட லிஸ்ட் இருக்குது, பட் என்னால் ரிவீல் இப்போ பண்ண முடியாது. அதனால் ஈவினிங் அப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு 3 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அருண் அவர்களுக்கான ஃபேமிலி வந்து மஞ்சரி மேலேயும் முத்துக்குமாரன் மேலேயும் சின்ன மனக்குறை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக வரப்போகிற ஜாக்லின் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க? ஜாக்லின் ஃபேமிலி யார் மேலேயாச்சும் குறைகள் சொல்லுவாங்களா, இல்லை ஜாக்லின் உன்னோட கேமை மாற்றிக்கன்னு சொல்லுவாங்களா, இல்லை ஜாக்லின் வேறு யாரையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதுன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடிஞ்சு, மக்கள் நிறைய பேர் இன்னைக்கான டேயை தான் பயங்கரமாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எம்கே ஃபேமிலி உள்ளே வரணும்ப்பா, எம்கே ஃபேமிலி எப்பப்பா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. எனக்குலாம் காலங்காலத்தில் மெசேஜ் போட்டாச்சு எல்லாரும், ப்ரோ எம்கே ஃபேமிலி எத்தனை மணிக்கு ப்ரோ வருவாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ தெரியாது ப்ரோ, கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2வது ஃபேமிலி இல்லை 3வது ஃபேமிலியாக உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி அருண் அவர்கள் ஃபேமிலி வராங்களா, ஏன்னா அடுத்த இருக்க 3 ஃபேமிலியுமே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சென்சிட்டிவாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுறாங்க. ஜாக்லின்கான ஃபேமிலியுமே கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் ஆகுறாங்க. அடுத்து ஜெஃப்ரி அண்ட் முத்துக்குமரன் 2 ஃபேமிலி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலி. கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒரு 2 பசங்க உள்ளே வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த கேமரா இந்த ஷோனா என்னென்ன பெருசாக தெரியுமான்னு கேட்டால், அதாவது அந்த ஷோவில் வந்து இருந்திருப்பாங்க, அந்த கேமராவை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு நான் கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி உள்ளே வரும்போது அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த வீட்டோட கிளைமேட் அவங்களை எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் யார் ஃபேமிலிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? எந்த ஃபேமிலி வந்து ஹாட் ஸ்டாரில் 1 லட்சம் வியூஸ் தாண்டி போகணும்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அதிகபட்சமாக 1 லட்சம் வியூஸ் தான் எல்லா ஃபேமிலிக்கும், ஓகேவா? ஸோ எந்த ஃபேமிலி ஹைலைட் பண்ணிதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி